அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல், குறள் எண் 1298. எள்ளின் இழிவாம் என்று எண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு. என் தலைவரை நான் கிண்டல் செய்து திட்டினால் அது எனக்கும் இழிவதரும் என்று என் உயிர் நெஞ்சம் அவரின் வல்லமை நல்லவைகளையே நினைத்திருக்கும். If I sarcastically scold my husband, that is shame for me also. Hence, my lively mind thinks always about his goodness. என் துழிப்பா, என்னவரை எள்ளி நகையாடி இகழ்தல் எனக்கும் இழிவன்றோ? அதனால் அவர் புகழ் பாடும் என் உயிர்காதல் நெஞ்சு. என்னவரை எள்ளி நகையாடி இகழ்தல் எனக்கும் இழிவன்றோ? அதனால் அவர் புகழ் பாடும் என் உயிர்காதல் நெஞ்சு. இதற்கு கவிப்பேரசு வைரமுத்து அவர்களுடைய உரை, துன்புறுத்தும் என் நெஞ்சுக்கு நற்குணமும் இருக்கிறது. என் காதலர் என்னை இகழ்ந்தார், அவரை நாமும் இகழ்வதே இயல்பு. ஆனால் அது அறமன்று, அவமானம் என்று கருதி அவரின் நற்பண்புகளையே எண்ணி கிடக்கிறது என் நெஞ்சு. சில வேளைகளில் கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி அல்லது தலைவன் தலைவி பொது இடங்களில் மற்றவர்கள் முன்னால் சந்திக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் கிண்டலும் கேலியும் செய்து கொள்வது வழக்கம். நண்பர்களுக்குள்ளேயும் அது உண்டு. அப்படி கிண்டலும் கேலியும் செய்வது ஒரு உற்சாகத்தை அவர்களுக்குள் தரும் என்பது உண்மை. ஆனால் அந்த லக்ஷ்மண் ரேகா என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைக்கோட்டை தாண்டும் பொழுது அந்த கிண்டலும் கேலியும் அது பகையாக மாறிவிடுவதற்கும் வாய்ப்புண்டு. நண்பர்களும் இப்படி அதிகப்படியான கிண்டலும் கேலியும் செய்து பகையாய் போனதுண்டு. தலைவன் தலைவியும் காதலன் காதலியும் கணவன் மனைவியும் இப்படி அதிகப்படியான கேலி கிண்டல் செய்து அது முறிந்து போனதும் உண்டு. அதனால் அந்த எல்லை கோட்டுக்குள் கிண்டலும் கேலியும் இருக்க வேண்டும் இருவருக்கிடையே இருக்கும் பொழுதும் என்பது வரைமுறை. அது கணவன் மனைவியாக இருந்தாலும், அந்யோன்ய புருஷர்களாக இருந்தாலும், ஆதர்ஷ தம்பதிகளாக இருந்தாலும் அது அப்படித்தான் என்பது வரைமுறை. எல்லை கோட்டுக்குள் அவர்களுடைய கேலியும் கிண்டலும் கேலி பேச்சும் எள்ளி நகையாடலும் இருக்கணும் அப்படிங்கிறது. இங்க தலைவி என்ன சொல்றா, தன்னுடைய தலைவரை தான் கிண்டல் செய்யறது தன்னுடைய நெஞ்சுதான் பார்த்துக்கிட்டு இருக்குது. தான் கிண்டல் செய்யறத அந்த நெஞ்சே தன்னை இழிவா நினைச்சிரும், தன் தலைவனை இழிவா நினைச்சிரும். தன்னுடைய நெஞ்சே இப்படி இழிவா நினைக்கும் பொழுது உற்றாரவர்கள் முன்னாடி அப்படி நான் அவனை திட்டினா, தலைவனை திட்டினா எப்படி கிண்டலும் கேலியுமாக அவங்க நினைப்பாங்க. அது எனக்கும் அல்லவா இகழ்ச்சியை தரும், இவ புருஷன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கும் தானே இகழ்ச்சியை தரும். அந்த சுயநலம் கலந்த பொதுநலத்திற்காகவாவது என் தலைவனை நான் திட்டமாட்டேன். சரி, திட்டமாட்டேங்கிற அப்ப என்ன பண்ணணும்? அவனுடைய அருமை பெருமைகளை எடுத்து சொல்லணும். அவன் தன்னை விட்டு பிரிந்து இவ்வளவு காலம் தனித்திருந்தாலும் இன்னொரு பெண்ணை, இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை நாடாமல் அவன் இருந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். எப்பொழுதும் என் நினைவாகவே இருந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அங்கிருந்து பணம் சம்பாதித்து பொருளீட்டி இங்கு அனுப்பி குடும்பத்தை செல்வத்தை பெருக்கி இருக்கிறான், பிள்ளை குட்டிகளை நன்றாக படிக்க வைத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அவன் மிகச்சிறந்த அறிவாளி, நன்றாக பணம் சம்பாதிப்பவன், சிக்கனவாதி, ஷோக்கு பேர்வழி அல்ல என்று சொல்ல வேண்டும். அப்படின்னு அவனை பத்தி நல்லவே பெருமையெல்லாம் சொல்லி அவளுடைய நெஞ்சு சொல்லுதான், உயிர்காதல் நெஞ்சு சொல்லுதான். அப்படி சொன்னாதான் அந்த எள்ளி நகையாடுறதும் கிண்டலும் கேலியும் வராம இருக்குமா. இதற்கு ஒரு பாடல். என்ன சொல்லுவே என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்கன தூக்கத்தை வாங்கல, இந்த வேதனை யாருக்குத்தான் இல்ல, ஒன்ன மீறவே ஊருக்குள்ளாழில்ல, ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி, சொகராக சோகந்தானே, சொகராக சோகந்தானே, யாரது போறது, குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா, பூங்காற்று திரும்புமா, ஏம் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா என்ற முதல் மரியாதை என்ற படத்தில் கவிப்பேரசு அவர்களுக்கு இந்திய அரசினுடைய விருதை, சிறந்த கவிஞர் விருதை பெற்றுத்தந்த பாடலில் ஒன்று இது. இளையராஜா இசையில், மலேசியா வாசுதேவன் ஜானகி குரல்களில். சிவாஜியும் ராதாவும் அப்படி நடிச்சிருப்பாங்க, பின்னி எடுத்திருப்பாங்க. இதற்கும் இந்த குரலுக்கு என்ன பொருள்?
இங்க தலைவன் சொல்றான், நான் மெத்தையை வாங்கின தூக்கத்தை வாங்கலன்னு. இங்க தலைவி சொல்றா, நான் மெத்தையை வாங்கின தூக்கத்தை வாங்கலன்னு. எங்க குரல்ல. அதுக்கு அவளுடைய மனசாட்சி சொல்லுது, இந்த வேதனை யாருக்கு தாண்டி இல்ல, உனக்கு மட்டும் தான் இருக்குதா, எத்தனை பேர் வெளிநாடு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா அவ சொல்றா, ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி என் சோகத்தை சொல்றேன் அப்படின்னு. உடனே அந்த மனசாட்சி சொல்லுது, சோகராகும் சோகம்தான்ப்பா, நீ பாடு பாடு நல்லா பாடு அப்படிங்குது. அப்புறம் கடைசியா அந்த தலைவி சொல்றா, பூங்காத்து திரும்புமா, என் பாட்டை விரும்புமா, இங்க வருமா, அது மடியில் நான் தலையை வச்சு படுப்பனா அப்படின்னு தலைவனை பார்த்து தலைவி கேட்கிற மாதிரி இந்த பாடல்ல வருது. அதை தாங்க இந்த குரலும் சொல்லுது. எள்ளின் இழிவாம் என்று எண்ணி அவர் தினம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷியந்திராலய வழிக்கிழமை சேலம், கள்ளக்குறிச்சி, மலையம். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.